இங்க என்ன பண்றீங்க? சார் சும்மா பேசிட்டு இருந்தேன் சார். பேசிக்கிட்டு இருந்தீங்க. கேட்டியா ராணி? சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார் போ உள்ள போய் செக் பண்ணு போ. ஊதுரா சார் ஊதுரா. சார் உள்ள எதுவும் இல்ல சார். உன் பேர் என்ன? சார் பல்லவன் சார். இந்த பொண்ணு பேரு? காயத்ரி சார். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறோம் சார். காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாம் சார். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்க என்னடா வேலை? ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் 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 நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்கு சார் ஸ்டேஷன்லாம் கூப்பிடுறீங்க? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு என்னடா லாட்ஜில் ரூம்? ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு விசாரிக்கணும். சார் சார் இல்லை சார் பேசிட்டு தான் சார் இருந்தோம். சார் ப்ளீஸ் கிளம்பு. வா வா போமாங்கறல்ல. வா போ முகத்தை மூடிட்டு போ. வாங்க. வரும்போது தெரியலையா? போ முகத்தை மூடிட்டு போ. என்னடா இதெல்லாம்? அண்ணா அண்ணா இந்த தப்புமே பண்ணலண்ணா. ஸ்டேஷன் கூட்டு போறேன்னு சொல்றாங்கண்ணா. அண்ணா என்னடா பல்லவா? என்னடா? ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யோ வண்டில ஏத்தியா எல்லாரையும்? சார் 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 இவன் என் தம்பி தான் சார். இவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் இவன். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லாட்ஜில் ரூம் போடுவானா? ஏண்டா உன் தம்பியை உள்ள அனுப்பிட்டு காவலுக்கு நீ இங்க இருக்கியா? சார் சார் அப்பல எதுவும் இல்லை சார். படிக்கிற வயசுல காலேஜ் போய் நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்து ரூம் போட்டு உள்ள உட்காந்துருக்கான். கேட்டா சும்மா பேசிட்டு இருந்தோம்னு சொல்றான். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? பல்லவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார். படிக்கிற பையன் சார். ஸ்டேஷன்ல கூட்டு போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஸ்டூடெண்ட்னா இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கா என்ன? இந்த பார், நீ எதை பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசு. யோ எல்லாரையும் வண்டியில ஏத்து. சார் 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 ப்ளீஸ் சார். வானதி, என்ன வானதி இல்லையா? ஏன் வானதிக்கு என்ன? ஓ, வானதி கிட்ட கொஞ்சம் பேசணும். வானதி, ஏ வானதி, ஏய் வானதி. வரமா? என்னம்மா?
வானதி, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏன் என்கிட்ட பேசாம இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வானதி. அதெல்லாம் பேச முடியாது. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்களா? வரலல்ல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் 2 பேரும் இப்ப பேசிக்கிறது இல்லையா? நீ ஒண்ணு எதுவும் தெரியாத மாதிரி பேசாதம்மா. நான் இவகிட்ட பேசலன்னு தெரிஞ்சு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வானதி கிட்ட நான் பேசிக்கிட்டுமா? ஆ? பேசிக்கிறேன். வானதி வா. எங்க? வா டேய், வா. ஏய், கைய விடு. திரா. ஏய், ஏய், டேய், இன்னா எதுக்காக சதுரா? லாக்லாம் பண்ணலங்க, சும்மா தான் சாத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். என்ன என்ன பேசணும் இப்போ? என்ன பிரச்சனை வானதி உனக்கு? ஏன் என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை முறை நான் உனக்கு ஃபோன் பண்றேன், எடுத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன? நீ தானே கழட்டி விட முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் எங்கடி அப்படி சொன்னேன்? இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக இவ்ளோ கோவப்படுவியா? நான் அப்படிதான் கோவப்படுவேன். என்ன வானதி, நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீ தானே எங்க அப்பா கிட்ட சொன்ன, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வானதி கிட்ட பேசுறது கூட நிறுத்திக்கிறேன்னு. எனக்கு இது பரவாயில்லன்னு சொன்னல. சொன்னதான். உங்க அப்பா அவ்வளவு வருத்தப்பட்டு பேசும்போது என்ன பண்றதுனே தெரியல, அதான் அப்படி சொன்னேன். அதுக்காக பேசாமலே இருக்க முடியுமா? உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது உன்கிட்ட. என்ன நான் இல்லாமலாம் உன்னால இருக்க முடியாதா என்ன? முடியலடி, என்னால சத்தியமா முடியல. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. உங்க அப்பா வருத்தப்பட்டு பேசினாரு. நம்ம உடனே கல்யாணம் பண்ண போறதும் இல்ல. அதே சமயம் கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா ஊர் சுத்துவோன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்படி போன்லயும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க பாரு, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல வானதி. ப்ளீஸ் இப்படி பண்ணாதடி. மனசு உன்னை எப்படி தேடுது தெரியுமா? என் மனசெல்லாம் உன்னை தேடவே இல்லையே. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா என் மனசு உன்னை எப்படி தேடிச்சு தெரியுமா? தாங்க முடியாம தான் உன்னை பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு நீ இப்பெல்லாம் பண்ணாத. ஃபோன் பண்ணா ஃபோன் எடு. முடியாது. ப்ளீஸ் வானதி. முடியாது. அப்பா கடவுளே, என்னால முடியலடி. உன்னை பார்க்காம கூட நான் இருந்துருவேன். ஆனா உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு வானதி. கஷ்டப்படு. எனக்கு என்ன வந்துச்சு? சும்மா நடிக்காத வானதி. என்னை பார்க்காம பேசாம இருக்கிறது உனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் பண்ணாத. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. இத பாரு, நீ ஒன்னும் கஷ்டப்பட்டெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் அப்படி சொன்னேனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வானதி. ஆனா கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் டைம் கேட்கறேன், அவ்வளவுதான். அது வரைக்கும் பேசாமலாம் இருக்காத, புரிஞ்சுக்கோ. முதல்ல என்ன அன்பிளாக் பண்ணு. போன் எங்க? போன் கொடு. போ. கொடுங்கறல்ல. நீ என்ன என் வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? கொடு போன். அன்பிளாக்லாம் பண்ண முடியாது. போ. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல வானதி. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் சொல்லலை. நான் பண்ணது பெரிய தப்பு தான். சாரி. அங்க ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குதுடி. ரோட்ல யாராவது போனா கூட நீ தான் போறியோன்னு ஓடி போய் பார்க்கறேன். கஸ்டமர் போன்லாம் வாங்கி உனக்கு ஃபோன் பண்றேன். இவ்வளோலாம் என் மனசு உன்னை தேடணும்னு நான் நினைக்கவே இல்லடி. உன்னை தேடி இப்ப வீட்டுக்கு வந்தது கூட தப்பு தான். ஆனா முடியலடி.